ஹாய் ஹலோ நீங்களாம் கேட்டிருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். எல்லாம் பொழுது சூப்பராக செம்மையாக சாப்பிட உங்களுக்கு வேண்டிக்கிறேன். வாங்க இந்த வார எபிசோடுக்குள்ள போகும். வணக்கம் திலீப். போயிட்டோம் நம்ம உள்ளுக்கு பூந்துட்டோம்னு. வணக்கம் திலீப். இந்த வாரம் நம்ம கூட திலீப் வந்திருக்காங்க. ஃபுல் பேரே திலீப்பா இல்ல திலீப் குமார் வந்திருக்காங்க. இவங்களுக்கு கண்டிப்பா நிறைய பேர் நேரத்துக்கு பார்த்தோம் நல்லது கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு ஃபேமஸ் ஆக்டர், ஒரு 11 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. ஆக்டர், டைரக்டர், உங்களோட மொத படமே டபிள்யூ என் வீட்டு தோட்டத்திலே நினைக்கிறேன் இங்க தான் அந்த மெயின் நிறைய நான் தான்ன்ற மாதிரி மெயின் லீடு. அதுக்கப்புறம் நிறைய சீரீஸ், அப்புறம் டைரக்டர், ப்ரொடியூசர் குடுமா, ஆமா, ஸ்க்ரீன் பிளே, ஏடி, அப்படி இப்படின்னு பல அவதாரங்கள்ன்ற மாதிரி பல ரூபங்களை வச்சிருக்காரு. எஸ் பிருந்தான்னு அந்த மாதிரி இருக்காரு. ஸோ இவர் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இவரு நம்ம என்னதான் 11 வருஷம் அந்த ஆர்டிஸ்ட் இண்டஸ்ட்ரி அவ்வளோ பேசினாலும் நம்ம அதை பற்றியும் பேச போகிறோம். முக்கியமாக எஸ் அ பர்சன் திலீப் யாரு, என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றத பற்றி இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். ஏன்னா அதுக்கு முன்னுக்கா மறக்காமல் தயவு செஞ்சு யூடியூப்ல பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறாங்க. நீங்களும் சொல்லிடுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவரே ஒன்றும் பண்ணல நினைக்கிறேன், அடுத்த எபிசோட் முடிஞ்சு பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பண்ணிடுங்க நீங்களும். ஸோ ஹவுஸ் ஹவ் ஆர் யூ? இப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? ஓகே, சீரியஸா இல்லை, அவ்வளோ சீரியஸா இல்லைண்ணே, சில் தானே, ஒரு மாதிரி சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த கடலில். இல்லை ஏன் எது கேட்கணும்னு நினச்சேன்னா, லைக் இப்போ சராசரி மனிதன் வாழ்க்கைன்றது இப்போ என்ன மாதிரி எங்களோட வாழ்க்கை வந்து நிறைய பேருக்கு தெரியும். அதாவது நம்ம மண்டே டு ஃப்ரைடே வேலைக்கு போகிறோம், 8 to 5, 9 to 6 அந்த மாதிரி ஏதாவது வேலைகள் செய்வோம். 2 நாள் லீவு, மற்றபடி வேலைகள், அப்புறம் அது கரியர் டெவலப்மெண்ட் அப்படி இப்படின்னு போவோம். அப்படின்னு நல்ல சைட்ல இருக்கீங்க, நல்ல சைட்ல, இது இந்த காமன் சைட்ல, ஐ மீன் இந்த பொது ஜனம் செய்யற விஷயம், இந்த உலகமே எப்படி எங்குதுன்னா இந்த மெஜாரிட்டி சைட் ஆஃப் பீப்பிள் செய்யுது. ஆமா, அந்த சராசரி மனிதன் தானே அப்படின்ற மாதிரி இதுதான் எங்களோட பேட்டர்ன். பட் ஒரு ஆர்டிஸ்டா இருந்தா அவங்களோட வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசம் எங்களோட இருக்கும், மாறுபட்டு. உங்களோட டே டு டே லைஃப் எப்படி எவ்வளவு வித்தியாசமா இருக்கும்? நீங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சரே அதுதான். இப்போ நான் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா அது பேசிக்கலி பொய் தான். ஓகே, பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படி பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்குமே நார்மலா, இப்போ ஆர்டிஸ்ட்னு வேணாம், நார்மலாக இருக்கிற ஒரு லைஃப்லேயே வந்துட்டு எல்லாருக்குமே லைஃப் வந்துட்டு ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கும். அண்ட் ஒரு ஆக்டராக, ஒரு இண்டஸ்ட்ரி பர்சனாக வந்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா டிபெண்ட்ஸ். அது வந்துட்டு என்ன மாதிரியான லெவலில் இருக்காங்க, அவங்களுக்கு கரண்ட்லி என்ன பேஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். இப்போ ஃபுட்பாலில் வந்துட்டு எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ப்ரைம் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுட்பால் பிளேயர் வந்து இந்த வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் தான் அவரோட ப்ரைம் டைம்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஆக்டர் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு பீரியட் தான். ஸோ திடீர்னு சில பிளேயர்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாளாக அவன் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பான், அந்த இயரில் மட்டும் அவன் வேற லெவலில் ஷைன் பண்ணுவான், அதோட அவன் கேரியர் பிக்கப் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கும். சில பேர் ஆரம்பத்திலே இருப்பாங்க, அப்புறம் காண போயிருவாங்க. சில பேர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மாதிரி ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் நான் வந்து அதுதான் அப்படின்னு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள் தான். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிலிம் மேக்கிங் சொல்றது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் தான். என்னதான் இருந்தாலுமே ஒரு ஆர்ட் வச்சு நம்ம பண்ற ஒரு பிஸ்னஸ், வெதர் யுவர் பிஸ்னஸ் கோயிங் வெல் ஆர் நாட்ன்றது தான் அப்படி இருக்கும். ஸோ இப்போ எல்லா ஆக்டரும் பார்த்துட்டாங்க இண்டிவிஜுவலி அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி தான். நீ ஒன்றை செல்ஃபை நீ இன்வெஸ்ட் பண்ற, நம்ம செல்ஃப் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஐ எம் ஸோ இன்வெஸ்டட் இன் ஃபிலிம் மேக்கிங் அண்ட் சினிமா. ஸோ அதான் உங்க இது அதுக்காக செய்யற விஷயங்கள் டெய்லி எந்திரிச்சு டெய்லி என்னோட ஆக்டிவிட்டி பார்த்துட்டிங்கனாலே என்னோட மென்டலி ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஃபிசிக்கலி ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு விஷயங்களாக தான் இருக்கும். இப்போ கரண்ட்லி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஜாப் வந்து என்கிட்ட கேட்டுட்டாங்க, நான் அடுத்து வந்து மாதிரியான ஒரு ரோல் நடிக்க போகிறேன்னா நான் அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான். அந்த கேரக்டருக்காக ப்ரிப்பேர் பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணுவேன். அண்ட் நான் அவங்கக்கிட்டே ஒரு டைம் கேட்டுக்குவேன், இதுக்கு சரி நம்ம ஷூட் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ டைம் நம்மளுக்கு இருக்குது, ஸோ நான் என் செல்ஃப் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிசிக்கலி பார்த்துட்டிங்கன்னா நான் அந்த கேரக்டருக்கு என்ன வெயிட் இருக்கணும் வரைக்கும் நான் முடிவு பண்ணுவேன். அது ஆரம்பத்துலேருந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என் வீட்டு தோட்டத்திலாம் நடிக்கும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீ அதுக்காக வந்துட்டு எனக்கு 20+ kg நீ போடணும்னு சொல்லும் போது ஓகே நம்ம வந்து வெயிட் அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம்னு சொல்லலாம். அது ஒரு ஃபண்டமெண்டலாக எனக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து இன்ஸ்பயர் பண்ண ஆக்டர்ஸும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. வேற கிறிஸ்டியன் பேல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஆக்டர்.
ஸோ அவரோட மெயின் இதை பார்த்துட்டீங்கனாலே அந்த வெயிட் ஏற்றுறது இறக்குறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு விக்ரம்னு ஆமா. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஒரு விஷயம். ஸோ அப்போ ஒரு கேரக்டருக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஷூட் இல்லாத நாட்கள்லாம் வந்து இதுதான். சீட் டே இல்ல இல்ல இருக்கும். ஆப்வியஸ்லி நம்மளும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். நம்மளுக்கும் வந்துட்டு இது நம்மளுக்கு பிடிக்குமே, இது சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். போனா கொஞ்சம் ஓவரா போயிருவேன். என்னது கண்ட்ரோலா இருக்கிறது வந்து ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிற மாதிரி ஆயிடுவேன். ஸோ அப்பப்போ வந்துட்டு நடுவில் வந்துட்டு இப்போ நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது அவங்களுக்கு நம்மளுக்கு ஏன்னா அவங்க எல்லாமே இண்டஸ்ட்ரி பீப்புள் இல்லை, நார்மல் காமனான ஒரு பர்சன் தான். ஸோ அவங்க வந்துட்டு ரெண்டுமா வா நம்ம பும்போங் கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நாட்கள்லாம் இருக்கு. பும்போங் போயிட்டு நான் வெறும் தண்ணி சுவாம மட்டும் குடிச்ச நாட்களும் இருக்கு. இப்போ சம்டைம் போனேன்னா ஓகே எனக்கு ஷூட் இருக்கோ இல்லையோ நான் பாடியை மெயின்டைன் பண்ணணும் அந்த ஒரு இதுல தான் இருப்பேன். ஏன்னா எப்போ என்ன வரும்னு நம்மளுக்கு தெரியாது. எனி டைம் நம்மளுக்கு வந்துட்டு இல்ல அடுத்த வாரமே ஒரு ஷூட் இருக்கு, வேற ஒரு ஆக்டர்னால செய்ய வேண்டியது வந்து இப்போ நீ நடிக்கிற மாதிரி வருது. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ரோல்ஸ் நிறைய வந்திருக்கு. குருதி மலையில எனக்கு வந்ததே அந்த மாதிரி தான். இனிஷியலி வேற ஒரு பெரிய ஆக்டர் நடிக்க வேண்டியது இருந்துச்சு என் கேரக்டர்ல. கரெக்டா ஒரு 1 வீக் முன்னுக்கு தான் வந்துட்டு ஆக்சுவலி அவர்னால மேக் இட் பண்ண முடியல, அவர் வேற ஒரு ஷூட் போறாரு, நீ பண்றியா அப்படின்னு சொல்லும் போது நான் இமீடியட்டா போனேன். அதோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிசிக்கலி ஃபிட் அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு. ஸோ எப்பவுமே நம்ம ஒரு குட் பிசிக்கலி குட் அண்ட் மென்டலி குட்னு இருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு பெட்டர் தான். ஸோ அதனால என்னோட டெய்லி ஆக்டிவிட்டி இதுதான். நல்ல சாப்பாடு வந்துட்டு கண்ட்ரோலா வச்சுக்கிறது, ஜிம்முக்கு போறது, அந்த மாதிரி அப்படிதான் இருக்கும். இல்ல என்ன நீங்க சொன்னீங்களா அந்த கேரக்டருக்காக கஷ்டப்பட்டுங்க அப்படின்னு. நீங்க இது வரைக்கும் நிறைய கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. என்ன ஏதாவது ஒரு கேரக்டர் லைக் இதுக்காக நான் இது மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணது அப்படின்னு ஏதாவது இருக்கா? என் வீட்டு தோட்டத்திலே சொல்லலாம். என் வீட்டு தோட்டத்தில் சொல்லும் போது, ஏன்னா என் வீட்டு தோட்டத்தில் நான் நடிக்கும் போது எனக்கு 21 வயசுல ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த டைம்லாம் அதுக்கு முன்னுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி தான் நடிச்சிருந்தேன். சரி நான் ஒருவன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் முதல்ல செஞ்சிருந்தேன், டைரக்ட் பண்ணி நடிச்சிருந்தேன். அது வந்து ஒரு கெனிபல் கேரக்டர் தான் நடிச்சிருந்தேன். ஸோ அதுலேருந்து பார்த்து தான் வந்துட்டு ஆக்சுவலி ஹீ கேன் புல் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் ரோல்னு சொல்லி எனக்கு வந்துச்சு. ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா அது பண்ணது எல்லாமே எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேரக்டருக்காக நான் ரெடி ஆகணுன்றதுக்காக மென்டலி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்ரிடே நைட்ல வந்து தூங்குறப்ப அந்த வூல்ஃபோட ஹவுலிங் கேட்டுட்டு தான் தூங்குவேன். அது ஒரு லூப்ல ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப இந்த அனிமல் ஜியோகிராஃபிக்கல் நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்ஸ்ல வந்துட்டு இந்த மிருகம் போயிட்டு சாப்பிட ஹண்ட் பண்ணும்ல, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அது வந்து எப்படி சாப்பிடுது, அந்த ரத்தத்தோட அந்த நான் எப்படி இருந்தேன்னா அந்த கேரக்டர் அப்படிதான் இருந்துச்சு. அவனால வந்து அந்த ரத்தத்தோட ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இருந்துச்சு. ஸோ நான் என்ன கொண்டு வரலாம் அந்த கேரக்டருக்காக அப்படின்ற போது இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்லாம் கோ த்ரூ பண்ற மாதிரி இருந்துச்சு. அதோட எல்லாமே டஃப்பான ஒரு மேட்டர் தான். அது பிஃபோர் ஷூட்டும் சரி, வைல்ட் ஷூட்டிங்கும் சரி, எல்லாமே டஃபாக தான் இருந்துச்சு. மறக்க முடியாமன்னா நான் சஃபகேட் பண்ணது தான் நான் சொல்லுவேன் என் வீட்டு தோட்டத்தில் நடிக்கும் போது. ஏன்னா எவ்ரிடே நாங்கள் வந்து ஒரு செட் பண்ணிட்டாங்க. டைப்பிங்கில் தான் ஷூட் பண்ணோம். கார்த்திக் ஷாமில் நான் வீட்டில் அந்த வீடை ஷூட் பண்ணோம். ஸோ அந்த ஒரு டேயில் வந்துட்டு நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா எவ்ரிடே நாங்கள் ஷூட்டு அது ரொம்ப இண்டிபெண்டாக நாங்கள் ஒரு 6 பேர் தான் மொத்தமாக செட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்களே மல்டிபிள் ஜாப் செய்கிற மாதிரி இருந்துச்சு. நானே அதில் வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருந்தேன், அதில் வந்துட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாமே மல்டிபிள் ஜாப் செய்கிற மாதிரி இருக்கிறதுனால ஸோ எங்களோட எவ்ரிடே ஒர்க் வந்துட்டு ஃபேக்ட்ரிக்கு போகிற மாதிரி இருக்கும். காலையில் வந்துட்டு நாங்கள் கிளம்பி போகிறோம், ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம், நைட்டு அந்த செட்டுலேருந்து நைட்டு இல்லை விடிய காலையில் நாங்கள் கிளம்பி திரும்ப வரோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வெயிட் வேற நான் போட்டேன். அது வந்து நான் அந்த வெயிட்டில் வேற நான் இருந்தது இல்லை. நான் அது கடைசியாக அது நடிக்கும் போது நான் பிஃபோர் ஷூட் வந்து 72 kg இருந்தேன். வைல்ட் ஷூட்டிங் கடைசியாக முடிக்கும் போது நான் ஆல்மோஸ்ட் 98, 99 போயிட்டேன். ஸோ ரொம்ப நாளாக அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி அடாப்ட் ஆயிருப்பாங்க. நம்ம வந்து அந்த ஷார்ட் பீரியட்ல அந்த மாதிரி போனனால அந்த மூச்சு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்மளால ஆக்சுவலி வேகமா ஓட முடியும், திடீர்னு நம்மளால ஓட முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது அந்த மாதிரியான இருக்கும்போது அப்ப அதுல பாத்துட்டீங்கன்னா வூல்ஃபை தவிர்த்து ஃபேஸ்லெஸ்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணிருந்தேன். அது வந்து மூஞ்சில ஃபுல்லா பேப்பர் ஓட்டி. ஸோ அந்த சீன் நடிக்கும் போது என்ன ஆயிடுச்சு,
அப்போதான் தடவை வந்துட்டு அந்த இது போடுறாங்க, அந்த கெட்டப் நான் போடுறேன். ஸோ மூஞ்சில அந்த மாஸ்க் போட்டு மூஞ்சி மேல ஃபுல்லா ஒரு ஹவருக்கு அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு என்ன பண்றாங்கன்னே தெரியல. பேப்பர் பிக்கிறாங்க, எனக்கு இங்கேருந்து அந்த சின்னதா தெரியுது, பேப்பர் பிக்கிறாங்க, இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு சொல்லி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுது. விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே காயிட்டோம், நம்ம மொத்த சீன் எடுப்போம்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபேனோட அந்த வெயில் உட்காந்துருக்கேன். அந்த சீன் ஷூட் பண்ணும் போது அரௌண்ட் உச்சி வெயில், ஒரு 1 மணி 2 மணி. ஸோ நடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் என்னோட சீன் போகுது. மொதல் சீனே என்னதுன்னா, நான் வந்துட்டு ஒரு தோல்ல வந்துட்டு ஜெயா கணேசன் அவங்க நடிச்சிருந்தாங்களா, அவங்க ஒரு தோல்ல இருப்பாங்க, தூக்கி வச்சிருப்பேன். இன்னொரு தோல்ல வந்துட்டு நம்ம கேஎஸ் மணியம் சார் வந்துட்டு சாஞ்சிருப்பாரு. ஸோ நான் உள்ள பூந்து வந்தோடனே கேஎஸ் மணியம் சார் தூக்கி கீழே போட்டு இந்த பொண்ணை இழுத்துட்டு உள்ள போனோம் தூக்கிக்கிட்டு. ஸோ அந்த சீன் தான் முதல் ஷூட் பண்றாங்க. நான் உள்ள வந்துட்டேன். அண்ட் ஆப்வியஸ்லி அந்த செட்டோட வெண்டிலேஷனும் குறவா தான் இருக்கும். ஸோ நான் வந்துட்டேன், தூக்குறேன், அந்த இது நடிக்கிறேன். ஆஸ் யூஸ்வல் நம்ம செட்ல பண்ற மாதிரி தான் ஒரு மல்டிபிள் டேக்ஸ் போவோம். இல்ல இதாயிருச்சு, டெக்னிக்கல் ஃபால்ட், இல்ல நீங்க பண்ணது கொஞ்சம் இப்படி மாத்துங்கன்ற போகும்போது 3வது டேக் நடிச்சு முடிக்கிறேன். எனக்கு காதுல வந்துட்டு பசிங் சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு, கேட்டுச்சு. ஸோ வெளியே வந்துட்டு எங்களோட காடி அன்சர் காடி பார்க் பண்ணிருந்துச்சு. நேரா வெளியே போயிட்டு நான் அந்த போனட்ல சாஞ்சது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. எனக்கு வந்து கான்சியஸ் இருக்கு. நான் வந்து ஓகே சஃபிகேட் பண்ண நான் இன்னும் பாஸ் அவுட் ஆகிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சோடனே டக்குன்னு சங்கர் அண்ணன் சொல்லி எங்க செட்ல வேலை செஞ்சாரு, அவர் வந்து எடிட்டர் தான். ஸோ அவர் வந்துட்டு நேரா வந்தோடனே டே இருறான்னு சொல்லிட்டு நேரா இந்த இடத்துல வந்துட்டு வெட்டினார் கத்திரிக்கோள் வச்சு. ஸோ வெட்டினோட தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த கத்தை வந்துட்டு இது பண்ணு. ஸோ அது அந்த மாதிரி மல்டிபிள் விஷயம் அந்த என் வீட்டு தோட்டத்தில் மட்டுமே நிறைய நடந்துச்சு. ஆனால் அந்த நிறைய பேருக்கு கடைசி வரைக்கும் தெரியாமே போயிடுச்சு. கண்டிப்பா அந்த எஃபர்ட் எல்லாருக்கும் இந்த மாதிரி இன்னைக்கு தெரிய போது பாட்காஸ்ட் கேட்கறவங்களுக்கு தெரியுற மாதிரி. ஐ மீன் கிரேட் எஃபர்ட். இல்ல இது ஏன் நான் கேட்டேன் ஆக்சுவலி முதல்ல அந்த கேள்வி யாருன்னு. பட் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, லைக் இப்படி அந்த சொன்ன அந்த பொதுஜன மக்கள் வாழ்ற வாழ்க்கை வந்து இது நாங்கள் எங்களுக்கு தெரியும், இதுல இருக்கிற கஷ்டங்கள் எப்படின்னு நல்லா தெரியும். பட் அந்த பக்கெட்டு கேமராக்கு முன்னுக்கு நம்ம பார்க்கும்போது உங்க ஒரு கேரக்டரா தான் பார்க்குறமே தவிர மற்றபடி நம்ம என்ன நினைப்போம், சினிமா வாழ்க்கை பின்னால பெரிய சம்பளம் அப்படி இப்படின்னா இருக்க போறாங்க அப்படின்னு, ஜெயிச்சா அப்படி இல்லைன்னா இப்படி அப்படின்னு தான் இருக்கும் போது அப்படின்னு. ஸோ அவங்களுக்குள்ளேயே ஆனால் நிறைய கஷ்டங்கள் இருக்கு. லைக் நீங்க சொன்ன மாதிரி அந்த டெய்லி லைஃப்லயே லைக் எல்லாரும் போவாங்க சாப்பிடுவாங்க, ஏன்னா நீங்களாம் வந்து சாப்பிடலாம், ஏன்னா லைக் நீ இன்னைக்கு குண்டாவில் நாளைக்கு குறைச்சிக்கலாம், இதே கேரக்டர்ல இருக்கணும் இல்லை. பட் நீங்கள் வந்து கேரக்டர் இருக்கோ இல்லையோ, ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ, நம்ம அதே இதில் மெயின்டைன் பண்ணணும், ஒரு லுக்கில் இருக்கணும். லைக் இந்த ஸ்டார் படம் இடையில கூட நம்ம பார்க்கும்போது சொல்லியிருந்தாங்க, அதில் வந்து ஒரு ஹீரோக்கு மூஞ்சி எவ்வளோ முக்கியம், வளர்றதுலேருந்து சின்ன வயசுலேருந்து மூஞ்சின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது. ஸோ அதெல்லாம் டேக் கேர் பண்ணணும். அண்ட் ஆல் தீஸ் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் தட் யூ கைஸ் புட் இன் ஃபார் த சீன்ஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் லைக் அதான் எதுவுமே ஈஸி இல்லை, எல்லாமே கஷ்டம் தான். அதுவும் கேமராக்கு பின்னால், ஐ மீன் கேமராக்கு முன்னுக்கு இப்படிலாம் நடிக்கிறதுக்கு பின்னால் இருக்கிற கஷ்டங்கள் இன்னும் நிறையா. ஸோ 2 சைடுமே இருக்கிறதுனால எனக்கு 2மே பார்த்துட்டேன்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நான் ஆரம்பிச்சதே வந்துட்டு கேமராக்கு பின்னாடி தான் ஆரம்பித்தேன். ஸோ அது அங்கே இருக்கிற கஷ்டங்களும் பார்த்துருக்கேன், முன்னுக்கு இருக்கிற கஷ்டங்களும் பட்டுக்கிட்டு இருக்கேன். எது ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கறதா படுறது தான் கண்டிப்பா படுறது தான். அந்த டைம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தேன்னு சொல்லலாம் பின்னாடி இருக்கும்போது. ஏன்னா நம்ம எனக்கு ஆல்ரெடி நான் வந்து நிறைய ஜாப் வந்து நான் பண்ணுவேன். நானே ஃபோக்கஸ் பொருளாக பண்ண முடியும், அசிஸ்டன்ட் டைரக்டர் போக முடியும், அசிஸ்டன்ட் கேமராமேன் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் வந்து பின்னாடி இருக்கிறது வந்துட்டு என்ன, நீங்கள் டிபார்ட்மெண்ட் என்ன போட்டிங்கனாலும் நான் ஒரு மாதிரி வேலை செஞ்சிருவேன். ஸோ அதனால என்னன்னா வெளியே வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் நடக்கும்போது நம்ம மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போடலாம். இந்த டேட்லேருந்து நான் இந்த டேட் கொடுத்துட்டேன், இல்லை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாலும், இல்லை நான் வேறு நாள் வந்துட்டு வேறு ஷூட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி நான் நேராக அங்கே போயிடலாம். பட் வந்துட்டு அங்கே போகிறனால அந்த மணி ஃப்ளோ வந்து இருக்கும். அட்லீஸ்ட் நான் வந்து தேடலாம், ஒரு ஹண்ட் பண்ணி எடுக்கலாம். பட் ஒரு ஆக்டரா வந்துட்டு ஹண்ட் பண்ணி நம்மளுக்கு ரோல்ஸ் வர்றது வந்துட்டு இன்னும் குறைவு. ஸோ டெக்னிக்கலி பார்த்துட்டிங்கன்னா லைஃப்ல வந்துட்டு ஃபைனான்ஷியலி while being crew is even better. Okay. Then I'm being actor now. நீங்க படம்லாம் பார்ப்பீங்களா? அஃப்கோர்ஸ் படம் பார்ப்பீங்க. அதான் இது ப்ளஸ் ஒரு 90s கிட் தான் நீங்களும். ஸோ ஃபேவரட் ஹீரோ அது மாதிரி எதாவது இருக்காங்களா? ஃபேவரட் ஹீரோனா அதுவே நான் பிரிப்பேன். நான் ரசிக்கிறேன்னா ஒரு ஆக்டரா நான் வந்து இல்ல நார்மலா வெளியே வந்துருங்க, அதை விட்டு வெளியாகி நான் நார்மலா போயிட்டு ஒரு படத்தை வந்துட்டு என்ஜாய் பண்ணுவேன்னா நான் வந்து ரஜினி படமும் விஜய் சார் படமும் தான் என்ஜாய் பண்ணுவேன். ரஜினி விஜய் ஓகே ஒரு மாஸ் அந்த படம் அவங்களோட படம் தான். ஏன்னா அவங்கள படம் பார்த்து தான் வந்துட்டு, ஏன்னா சின்ன வயசுல முக்கால்வாசி பேர் வந்துட்டு
ரஜினி படம் தான் தியேட்டர் கூட்டு போவாங்க. டெக்னிக்கலி நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சினிமா எக்ஸ்பீரியன்ஸே வந்து தலைவர் படத்துல இருந்தா உண்மைதான். நிறைய தமிழ்நாடு ஃபேமிலியில ஐ மீன் அதுக்கு தான் ரஜினி ஃபேமஸ். கூட்டமா குடும்பங்கள் கொண்டாடும் ஃபேமிலி ஹீரோ அப்படி இப்படின்றது எல்லாமே ரஜினி தான். உண்மைதான். எங்க வீட்லயும் முதல்ல எங்க அப்பா எல்லாம் தைரியமா கூட்டு போற படம் ரஜினி படமா தான் இருக்கும். பாபா தான் முதல்ல பார்த்தேன். ஆமா, அவர் படத்துல தான் எந்த ஒரு சீன் வரும். அவரோட படத்தை பார்த்து என்னடா எல்லாம் கத்துறாங்க இது பண்றாங்கன்னு அந்த புக்குன்னு ஏதோ பண்றாருன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிச்சு. தென் ஒரு மாதிரி அப்படியே ரஜினி பார்த்து அதே மாதிரி விஜய் ஆயிட்டு அப்படியே டக்குன்னு இவரும் அதே மாதிரி பண்றாரு. வந்துட்டு வந்துட்டேன் குஷி படத்துல இருந்து ஆரம்பிச்சு ஓகே 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 யாரு இவரு நல்லா டான்ஸ் பண்றாரு. ஏன்னா எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. ஸோ அவரோட படத்துல தான் வந்து அந்த சீசன்ல வந்துட்டு டான்ஸ் ஆன பிரபுதேவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி பிரபுதேவா பிடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு ஃபேனா விஜய்க்கு ஆகணும். அந்த டான்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிச்சு. விஜய் கரியர்ல டான்ஸ் வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்டான ஒரு மேட்டர்ல. ஸோ சின்ன வயசுலலாம் அவரோட பாட்டுக்கு தான் நிறைய ஆடி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அப்படியே நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஹீரோ யாரு நினைக்கிறீங்க? டான்ஸ்ல கலக்கிற ஹீரோ டான்ஸ்ல இன்னும் அந்த மாதிரி யாரும் பார்க்கல. யாரும் நான் ஒருத்தர் சொல்லுவீங்க நினைச்சேன், சொல்ல பரவாயில்ல விட்டுருக்கோம். ஓகே, அப்ப அவர் அவ்வளவு நல்ல ஆளுன்னு நினைக்கிறேன். திலீப் நினைச்சபடி அவர் நல்ல ஆளுன்னு நினைக்கிறேன். யாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லுங்க. நல்ல ஹீரோ டான்ஸர் ஹீரோ யாருன்னு திலீப் தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணி பார்ப்போம். யார் மலேசியால நல்ல டான்ஸ் ஹீரோ அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பார்ப்போம். மக்கள் என்ன சொல்றாங்க அவங்க கிட்ட போட்டு. அதான் இல்ல, நானும் ஒண்ணு யோசிச்சு வச்சிருந்தேன். இப்ப நான் சொன்னேன்னா சொல்லுங்க, அவரே இல்லன்ட்டானான்ற மாதிரி ஃபேன்ஸ்ல வந்துட போறாங்க. ஓகே ஓகே. ஆனா உண்மைதான், நம்ம ஊர்ல அந்த என்ன அந்த மாதிரி 3-4 பாட்டுலாம் வச்சு படம் எடுக்கிறது இல்ல. பட் இல்ல இப்ப ஊர்லயே அது ரொம்ப குறைஞ்சிருச்சுல. ஆமா, அந்த பாட்டோட டியூரேஷனே இப்ப குறைச்சி அப்படிதான் ஆரம்பிச்சு லோகேஷ் வந்தாங்க. முத படம் 2வது படம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு போட்டாங்க, 2 பாட்டு போட்டாங்க. அப்புறம் அது வந்துட்டு டிபெண்ட்ஸ் யாரு அந்த நடிக்க வராங்க இருக்குல்ல. அண்ணன் தான் வருவாங்க. நாங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பாட்டு வைக்க மாட்டீங்களா, ஒரு பாட்டு வைக்க மாட்டியா, நீ லாஜிக்லாம் எடுத்து சைட்ல வச்சுட்டு வைக்கிறாரு, ஒரு பாட்டு வைடா, சும்மா பாத்துட்டு போறேன்னு. அது 3 படம் தான் நடத்துது. அதுக்கப்புறம் பாக்குறதுக்கு ஒரு படம் இல்ல. சேடா நீங்களா என்னது விஜய் சொல்லும் போது நான் அதோட படத்தை நிப்பாட்ட போறேன். எனக்கு நம்பிக்கை கண்டிப்பா படம் நடிப்பாங்க. தேர்தல் தோத்துருவாருன்னு தேர்தல்ல தோத்துருவாருண்ணா தெரியல, சொல்ல மாட்டேன். அது வந்துட்டு என்ன கேட்டுக்கிட்டீங்கன்னா எனக்கு அது அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன் ஒரு பொலிட்டிக் போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு அதுல ஈடுபாடு இல்ல. பட் படத்துல நடிச்சுட்டா எனக்கு சந்தோஷம். நான் மறுபடியும் என்ஜாய் பண்ணி எனக்கு ஐ மீன் இங்க வந்து நம்மளுக்கு அவர் பொலிட்டிக்ல புந்தாலும் நம்மளுக்கு வந்து இம்பாக்ட் வர போறது இல்லை. பட் ஆல் தி பெஸ்ட். டீம் ஜெயிச்சா நல்லதுதான், நாட்டுக்கு நல்லது செஞ்சா நல்லதுதான். பட் இங்க இருக்கிற நம்மளுக்கு வந்து என்னன்னா படம் பார்த்தா தான் நல்லா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு விஜய் படம் பார்த்தோம்னா தீபாவளிக்கு விஜய் படம் அப்படி இப்படின்னு வந்துச்சுன்னா அதை போய் பார்த்துட்டு இருக்கலாம். நீ ரொனால்டோ ஆகணுமா மெஸ்ஸி ஆகணும்னா தியேட்டர்ல போயிட்டு படம் பாக்குறதே இப்ப வர ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆமா ஆமா ஆமா. சோ அண்ணன் தான் இவரோட படம் ஏதாச்சும் வந்தாதான் போய் பாக்குற மாதிரி. அது உண்மைதான். கோவிட்டுக்கு அப்புறம் இழுத்ததே அண்ணன் தானே. அப்புறம் தலைவர் படம். ஸோ இது 2 படம் தான். பரவாயில்ல. அடுத்து இன்னொரு 5 வருஷத்துக்கு ரஜினி படம் நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லா பிரபாஸ் படம் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க தான் மாசா இந்த மாதிரி தேட்டருக்கு வர படங்கள்லாம் அவர் தான் வெளியாக வரப்படுது. ஆனா நம்ம கிட்டே இப்ப நிறைய வருது. பட் அந்த காலத்துல உங்களுக்கு பிடிச்ச படங்கள் ஏதாவது இருக்கா? 90ஸ்ல எனக்கு ஜீன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஜீன்ஸ் வந்துட்டு எனக்கு இப்போ வரைக்கும் 90s ஜீன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்குது. நான் நினைச்சேன் பின்னால ராமராஜன் பாக்கியராஜ் ஏதாவது போவேன்னு. அந்த அளவுக்குன்னா இல்ல. நான் சின்ன வயசா எனக்கு விசு படம் நினைவு இருக்கு. அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் லேட்டு தான் பார்த்தேன். வானவில்ல எப்ப போட்டாங்க விசு படம்னு இப்ப நான் சொன்னது கூட பாதி பேருக்கு யாரு அவரு அப்படின்னு கூட. ஆனா எனக்கு வந்து விசு ரைட்டரா எழுதின படம் ரொம்ப பிடிக்கும். தில்லுமுள்ளு. ஆனா அது 90ஸ்ல வரல, அது வந்து 80ஸ்ல வந்துச்சு நினைக்கிறேன். அது 80s தான். 80ஸ்ல வந்துச்சு. அவர் ரைட்டரா அவர் எழுதின படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரைட் பண்ணி கே பாலச்சந்தர் டைரக்ட் பண்ண படம் எனக்கு அது பிடிக்கும். எனக்கு ரைட்டரா ஃபேவரட்னா கிரேசி மோகன் தான். அவரோட ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். பட் நான் வந்து நார்மலா ஜாலியா பாக்குறதுன்னா இப்போ வரைக்கும் நான் வந்து சும்மா வச்சும் உட்காந்து ஜீன்ஸ், மின்சார கனவு இந்த சீசன்ல உள்ள, ஏன்னா நான் ஏஆர் ஃபேன் வேற. அந்த பாட்டுனாலேயே அந்த படத்தை நான் பார்ப்பேன். அந்த மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. அந்த காலத்துல எல்லாம் அந்த இந்தியன் கம்பரிசன் எல்லாம் ஓடிட்டு இருக்காது. காரணம் எல்லாம் யாருன்னா அவர்தான். ஆமா, முதல்வன். ஆமா, படம் எல்லாம் பாட்டு அந்த அவங்க ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்ததுக்கு லைக்
இங்க வரதே ரகுமான் போடுற பாட்டுகள் தான். ஃபர்ஸ்ட் அந்த கேசட்ல பாக்கும்போது கேட்ட அந்த விஷயம்லாம் 2 படம் வரும். ஆமா, ஒரு ஹிட் படம் இருக்கும், ஒரு மொக்க படம் இருக்கும். ஒரு ஏ சைடு பி சைடுன்னு சொல்லி. ஆமா, ஏ போட்டோம்னா இல்ல பேன் வச்சு திருப்பணும், பென்சில் வச்சு இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இப்பலாம் பேப்பர் வச்சு திருவணும், திருப்பி இப்படி போடணும், ரிவைண்ட் பண்ணி மறுபடியும் இந்த கட்டம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு யூடியூப்ல மாதிரி இப்படி ஸ்லைட் பண்ணிலாம் பார்க்க முடியாது. ஆமா, இப்பலாம் என்ன பாட்டு வேணாலும் தட்டிக்கலாம். அப்பலாம் ஒரு ட்ரிப் போகும்போது 4 கேசட் எடுத்து போறோம்னா அதுதான் பிளேலிஸ்ட் ஃபுல். நான் வேற சேட்டை பண்ணி விட்டுருவேன். அந்த மாதிரி கேசட் நான் எடுத்து பின்னாடி நான் ரெக்கார்ட் பண்ணி ஆமா, நம்ம ரெக்கார்ட் கூட தெரியாது, அது ஒரு வீணாயிரும். ஆமா ஆமா ஆமா, கேசட் அது வாக்மேன்லாம் அதுக்குள்ளதான் இருக்கும். அது போய் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த கடையில போய் தேடும் போது நம்மளுக்கு ஒரு படம் பிடிக்கும். இப்போ நம்மளுக்கு ஜீன்ஸ் படம் பிடிக்குதா, ஆனா ஜீன்ஸ் கூட வர கொம்போலாம் பாத்துக்கோங்க, கொம்போவா இருக்கும். ஆமா, ஜீன்ஸ் இருக்கும், இந்த பக்கெட் வந்து சம்பந்தமே இல்லாத ஏதோ கார்த்திக் நடிச்ச பழைய படம், ஏதோ வெந்நீர் என்னது வினை தாண்டி வருவான்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏதோ வெந்நீர் அது இதுல வானவில்னு அப்படி ஏதாவது இருக்கும். வானவில்னு கூட ஒரு படம் இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? அர்ஜுன் நடிச்சிருப்பாங்க. வானவில்னு ஒரு படம் இருக்கும், அதுல அர்ஜுன் அபிராமி நடிச்சிருப்பாங்க. செம்ம பாட்டு இருக்கும் அதுல. வெயிலி நாட்டு காற்றுன்னு இதுக்கு மேல பாடினா தெருவா இருக்கும். நல்ல பாட்டு இருக்கும். இப்ப பாடுறதுல என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியும். அந்த காலத்துல எஸ்ட்ரோ வானவில் அந்த படம் போடுவாங்க, நல்ல விளம்பரமா இருக்கும். வானவிலில் வானவில், ஆஹா கவிதைன்ற மாதிரி அப்படி போட்டிருப்பாங்க அந்த காலத்துல. ஆனா என்னன்னா அந்த படங்கள் இப்ப பாக்குறது வந்துட்டு வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆஃப்டர் இந்த காலங்கள் போக 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 வயசானதுக்கு அப்புறம் சொல்றீங்க இல்ல நானும் ஒரு ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம்னு சொல்லும்போது சொல்லலாம். இப்ப என்னன்னா ரொம்ப சூஸியா இருக்கு படம் பாக்குறது. ரொம்ப இன்டர்நேஷனல் மூவி, பாலன் மூவி, ரஷ்யன் மூவி, ஜப்பனீஸ் மூவி அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சக்குன்னு மாஸ்ல இருந்து அங்க போயிட்டேன், மாஸ்கே போறேன். அது வந்து நீங்க சொன்னது, நீங்க ஆக்டர் அதை தனியா கழட்டி வச்சுட்டீங்கன்னா நீங்க என்னத்த பாப்பீங்கன்னு சொல்லும் போது நான் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவேன். பட் நார்மலா உட்காந்து பார்க்கும்போது சரி இப்போ என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது நான் லிஸ்ட்ல எடுத்து வச்சிருக்கிறதே இன்னும் நிறைய பார்க்கல. பட் அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு வெளியூரோட படங்கள் தான். ஓகே ஓகே, சைனா வேர்ல்ட் கிளாஸ் ஃபிலிம், வேர்ல்ட் ஃபிலிம் லவர் பார்க்கறதுக்கு. ஏன்னா என்னோட எய்ம் அதுதானே. ஸோ ஆரம்பத்துல சொன்னதே அதுதான். ஸோ அது செய்யும் போது வேர்ல்ட் மூவிஸ் சினிமாஸ் பார்க்கறது தான் பெட்டர். பட் அதுக்கு ஈக்குவலான இண்டஸ்ட்ரி ஒரு நாள் நம்ம இண்டஸ்ட்ரி வரும்னு உங்களோட கனவு படிக்க ஜெய் கல்யாணத்துக்குலாம் சொந்தக்கார கல்யாணத்துக்குலாம் போகும்போது அன்பு தொல்லைகள், ஃபேன்ஸ், பப்பராஜி அதெல்லாம் இல்ல அந்த அளவுக்குலாம் நான் இன்னும் ஆகல. நான் இன்னும் உண்மையதான் ப்ரோ, அந்த அளவுக்குலாம் இன்னும் ஆகல. நான் வந்துட்டு இன்னும் போயிட்டு நீங்க வெளியே நிறைய பேர்ட்ட உனக்கு திலீப் குமார் யாரு தெரியுமான்னு கேட்டாருல, கண்டிப்பா வந்துட்டு நீங்க எந்த திலீப் குமார் நிறைய நடிச்சவரு அப்படியே சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சோ என்ன கேட்டீங்க? இல்ல பப்பராஜி அந்த மாதிரி இல்ல. நான் ரொம்ப குறைச்சிக்கிட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேல. என்னன்னா நீ வெளியே போய் அந்த மாதிரி இல்ல. வெளியே போனானா சொன்ன மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா கோபின்ற மாதிரி நிறைய பேரை டேக்கிள் பண்ணோம். நீ எத்தனை பேருக்கு நீ ஆன்சர் பண்ணுவேன்ற மாதிரி இருக்கும். பட் எப்பயாவது ரொம்ப க்ளோஸான ஒரு ஃபங்க்ஷனோ அந்த மாதிரியே போகும்போது ரொம்ப நல்ல ஒரு ஃபீலிங்காக தான் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் ரீசன்ட் டைம்ல என்னோட கசின் சிஸ்டர் வந்துட்டு அவங்களோட வளக்காப்பு செஞ்சிருந்தாங்க. நான் அந்த டே வந்துட்டு போலாமா வேணாமான்ட்டு சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கரெக்டாக அந்த டைம் ஃப்ரீயா வருவாங்களே அதனால இல்ல. ஏன்னா நார்மலாவே ரிலேட்டிவ் அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சொல்லி முக்கியமா அந்த கசின் சிஸ்டர்னால தான் போனேன். ஷி இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. ஸோ அவங்க கிட்ட டக்குன்னு அங்கே போனோன்னா அந்த டே எனக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல வேலைப்பா கொஞ்ச நேரம் இந்த சினிமா உலகத்தை விட்டு நான் இங்க வந்தேன். ஏன்னா அவங்களோட பாக்குற விதமும் சரி, அந்த அன்பும் சரி வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்களும் உன்னை பார்க்கவே முடியல, டிவில மட்டும் தான் பாக்குறேன் அந்த மாதிரி தான் லிட்டரலி சொன்னாங்க. டிவில தான் பார்க்க முடியுது, வெளியே வந்துட்டு என்னோட சொந்தக்காரங்க உன்னோட சொந்தக்காரங்க தெரிஞ்சா வந்து கேக்குறாங்க டிலீட் பண்ண எனக்கு தெரியும். அது வந்துட்டு ஒரு ஆளு 2 ஆளு இதெல்லாம் சம்பாதிச்சிருக்கானே அப்படின்னு 10 பேர் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் அதுல 2 பேர் வந்து சொல்லுவாங்க. சோ இல்ல அது இன்னும் கூட ஆவனா எனக்கு சந்தோஷம் தான், வேணான்னு சொல்ல மாட்டேன். அதான் கூட ஆவனா சந்தோஷம் தான். சோ அந்த மாதிரி போன கிரேசி ஃபேன் அக்கவுண்ட் ஏதாவது இருக்கா? கிரேசி ஃபேன் அக்கவுண்ட் மாதிரிலாம் இல்ல, அன்பான ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. சரி ஓகே, ஐ மீன் மறக்க முடியாத அன்பான ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. என்னதான் நான் வந்து என்ன வந்து அவங்க ட்ராக் டவுன் பண்ணுவாங்க போல, எனக்கு அவங்களோட மீட்டர் இருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு டிலீட் மூட் சரியில்லை, என்ன பேசலாம் அந்த மாதிரி நல்லா இருக்குங்க. மோட்டிவேட்டிங்கா வந்து பேசுவாங்க. இன்னைக்கு டிலீட் ரொம்ப சந்தோஷமா இருக்கா, இன்னைக்கு வந்துட்டு போய் ஏதாச்சும் வேற மாதிரி கலகலப்பா பேசி அனுப்புதுன்னு அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபேன் இருக்காங்க. சஞ்சனான்னு சொல்லி எனக்கு ரொம்ப
ஃபேன் இருக்காங்க. அவங்க வந்து நான் ஆரம்பத்தில் நார்மல் ஒரு மியூசிக் வீடியோ நடிச்சு தான் வந்துட்டு என்னை பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. உண்மைன்னு சொல்லி ஒரு மியூசிக் வீடியோ நடிச்சிருந்தேன். அப்போலேருந்து அவங்க வந்துட்டு வார்த்தை என்ன நான் உன்னோட ஃபேன்னு சொன்னவங்கன்னா அவங்க தான். ஸோ அவங்க இப்போ வரைக்கும் என்னை எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்கள போயிட்டு நான் ரொம்ப வருஷம் அத்தனை வருஷம் கழிச்சு பிசிகேயோட ப்ரோமோவில் தான் அவங்கள நான் நேரடியாகவே மீட் பண்ணேன். ஏன்னா அவங்க ஜேபியில் இருக்காங்க. ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் இன்டராக்ட் பண்ணதே வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. நானே வந்து இந்த மாதிரி நான் வந்துட்டு வெளியூர்ல பார்த்துருக்கேன், ஒரு ஃபேன் வந்துட்டு அவங்கள முன்னுக்கு இருக்கிறவங்களை பார்த்து எக்ஸைட் ஆகுறது. நீங்க இருங்க, நீங்க பண்றதுல எனக்கு எனக்கே பயமா இருக்கு நானான்ற மாதிரி. ஆமா, எனக்கு அந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மாதிரி வாழ்க்கையில சாதிச்சிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஆளாச்சும் சம்பாதிக்கிறதும் பெரிய விஷயம் இல்ல. அதான் சொல்றேன், அந்த கட்டத்துல கண்டிப்பா தோணல சாதிச்சிட்டா. நம்மள வந்துட்டு ரசிச்சு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது பெரிய விஷயம், பெரிய சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஐ மீன் சந்தோஷத்தோட அதெல்லாம் லைக் தட்ஸ் வாட் வி earn for, right? End of the day லைக் அவார்டு கிடைக்கிறதோட பெரிய விஷயம் தான். அவார்டு வாங்கிட்டீங்களா? ஒரு அவார்ட் வச்சிருக்கேன். அது என்ன ஒரு அவார்டு வச்சிருக்கேன்? ஒரு அவார்டு வச்சிருக்கேன் அப்படின்றது நிறைய ஜெயிச்சிட்டோம் மாறானு நிறைய வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது ஈவிடிக்கா? என் வீட்டுக்கு பெஸ்ட் வில்லன் சொல்லி வச்சிருக்கேன். ஏன் அது இவ்வளவு அமைதியா வச்சிருக்கேன்? எதுக்கு தன்னடக்கமாவே தன்னடக்கன்ற மாதிரி அடக்கிற போறாங்க, உள்ளுக்கு வச்சு அமைக்கிடுவாங்கன்ற மாதிரி. எய்ம் வந்து எஃப்எஃப்எம் ஜெயிக்கணும்ன்றது. ஓகே ஓகே, என்னோட எய்ம் கோல், ஒன் ஆஃப் த கோல்னு வச்சுக்கோங்களேன். பெஸ்ட் ஆக்டர் அண்ட் பெஸ்ட் டைரக்டர் ரெண்டுமே அந்த வருஷம் திலீப் தான் வாங்குறான். பெஸ்ட் டைரக்டரும் திலீப் தான் வாங்குறான். பெஸ்ட் டைரக்டரும் திலீப் தான் வாங்குறான். பெஸ்ட் ஆக்டரும் திலீப் தான் வாங்குறாங்க. ஆக்சுவலி நான் அந்த நிறைய அந்த கேமரா பின்னாடி வேலை செய்யறது காரணமே வந்துட்டு அந்த டியூ டு பட்ஜெட் தான். நம்மளுக்கு இந்த வேலை தெரியும், நம்மளுக்கு வந்துட்டு இன்னொரு ஆளை வந்துட்டு ஹையர் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் அந்த வசதி இல்லை, ஃபைனான்சியலி இல்லைன்னு சொல்லும் போது தான் நம்மளே அது செய்யற மாதிரி ஆகுது. இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் போயிட்டு நான் ஏன் இல்லை, எல்லாமே நானே செய்ய போறேன். ரைட்டரும் நான் ரைட்டர் டீம் கூப்பிடுவேன். ஐ வில் பி பார்ட் ஆஃப் ரைட்டர், பட் ரைட்டர் டீம் கூப்பிடுவேன். சினிமாட்டோகிராஃபர் அவங்க ஒரு சினிமாட்டோகிராஃபி கூப்பிடுவேன். எடிட்டிங் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருவேன். ஸோ இதுக்கெல்லாம் இப்போ நம்ம சொல்றோம்ல, லைக் இப்போ அந்த இதுக்கெல்லாம் காசு கொடுத்து நம்ம லைக் நாள் வைக்கிறதுக்கு போல நானே கற்று நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்றது. இது லைக் சம்மர் அது லிங்க்ஸ் பேக் டு சேம் ஃபைனான்ஷியல் அந்த இஷ்யூ அதுதான் வருது. அதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு வச்சிருந்தேன். என்னன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் உண்மையாவே நம்ம லோக்கல் மலேசியா இண்டஸ்ட்ரி லோக்கலாக பேசுவோங்க, சம்பாதிக்கலாமா நல்லா? அதுக்கப்புறம் எல்லாருனாலையும் சம்பாதிக்க முடியுமா, இல்லைங்களா குறிப்பிட்ட ஆளுநாள் மட்டும் தான் சம்பாதிக்க முடியுமா? அதான் நான் சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் என்னவா நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்றது தான். இப்போ உங்களுக்கு எந்த பொசிஷனில் இருக்கீங்கன்னு சொல்கிறத விட உங்கள் ஜாப் ஸ்கோப் என்னதுன்னு. இப்போ நீங்கள் கேமரா டீமில் ஒரு நான் வந்துட்டு ஒரு கிரீப்பாக இருக்கேன்னா நான் செக்யூர் பண்ணலாம், நான் ஆல் அவுட்டாக இறங்கலாம், நம்ம லீக் போகலாம், சைனீஸ் போகலாம், தமிழுக்கு இறங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இறங்கி யூ ஜஸ்ட் நீட் டு ஹேவ் அ குட் நெட்வொர்க். அந்த வேலை செய்யப்படுற அந்த பர்டிகுலர் சினிமாட்டோகிராஃபரோ இல்லை யாரோ வந்துட்டு உங்களை ஹையர் பண்ணணும். ஸோ வென் யூ ஆர் டூயிங் குட் இன் தட் பர்டிகுலர் ஜாப் ஸ்கோப் கண்டிப்பாக உங்களை நிறைய பேர் உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ யூ கேன் கோ ஃபார். அதுவும் நீங்கள் வந்து எந்த பேக்ரவுண்ட் போகிறீங்க, நீங்கள் படத்துக்கு போகலாம், கமர்ஷியலுக்கு போகலாம், ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன கேட்டுக்கிட்டிங்கன்னா அது உங்கள் ஜாப் ஸ்கோப் பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஆக்டராக இருக்கும்போது அது கொஞ்சம் டிவைட் ஆகும். இப்போ நீங்கள் ஆக்டராக இருக்கீங்க, நீங்கள் தமிழில் மட்டும்தான் நடிக்கிறீங்களா, நீங்கள் ஆக்டராக இருந்து மொழியிலையும் நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்களா, அண்ட் இண்டஸ்ட்ரியும் டிவைட் ஆகும். மொழியில் இருக்கிற பேமெண்ட் வேற மாதிரி இருக்கும், தமிழில் இருக்கிற பேமெண்ட் வேற மாதிரி இருக்கும். மொழியில் இருக்கிற பேமெண்ட் தமிழில் கேட்க முடியாது, தமிழ்ல கொடுக்குற பேமெண்ட் வந்து மொழியை கேட்டா ஃபேரா இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வேற இருக்கும். ஸோ நீங்க வந்து உங்க ஜாப் ஸ்கோப் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் போட்டீங்கன்னா யூ கேன் சர்வைவ். பட் நீங்க உங்க செல்ஃப் நீங்க உங்களோட என்ன பாதையில போறீங்க, உங்க ரூட்ல போறீங்கன்னு பொறுத்து. இப்போ நீங்க என்ன கேட்டுட்டீங்கன்னா நானே வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா சம்பாதிப்பேன். ஐ கேன் செக்யூர் மை என்டையர் ஒரு half of இயர் கூட நான் வந்துட்டு ஒரு மாதிரி செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்ட மாதிரி கூட இருக்கலாம். ஆனா என்னோட கொழுப்புலையும் இதுலயும் என்ன பண்றது, நானே என்னோட படத்துங்களை இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது. நான் அப்படி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நான் அடுத்து ஒரு பீச் ப்ராஜெக்ட் கமல்ஹாசன் கொஞ்சம் கமல்ஹாசன் நானே இன்வெஸ்ட் ஒரு வாத்தியாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிறது தான். அது ஏன் பண்றேன்னா இப்போ கமல் சாருக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரிலாம் நடிக்கணும், நான் வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி கதைகள் இருக்கு அப்படின்றது.
எனக்கெல்லாம் வந்துட்டு அதுவும் ஆசைதான், பட் அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தான். பட் மெயின் ரீசன் என்னன்னா, இதை பார்த்தாச்சும் என்ன கூப்பிடுங்கடா, இந்த மாதிரிலாம் செய்வேன்டா. என்ன வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டெரியோடைப் பண்ணுவாங்க. நான் வில்லனா நடிச்சு முதல்ல வெளியாகும் போது எல்லா ப்ராஜெக்ட்டுமே வில்லனா தான் கூப்பிட்டாங்க. அண்ட் சிமிலரான கதை கூட வந்து சொல்லுவாங்க, இதுல நீங்க ஒரு சீரியல் கில்லருங்க, நீங்க இதுல ஒரு மாஸ்க் போட்டு வரீங்க, நான் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கும். அதே மாசம் திரும்பி போட்டு மறுபடியும் நீங்க ஒரு கொலை பண்றீங்க, சரி நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல, அதுக்கும் இதுக்கும் இப்ப என்ன வித்தியாசமா இருக்குன்னு சொல்லின்ற ஒரு விஷயத்தை என்ன கன்வின்ஸ் பண்ணிருந்தேன். ஓடிடுச்சுன்னா அப்படி வரணும், ஒன்னு ஓடிடுச்சுன்னா அதே திரும்ப வரும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போலீஸ் வந்துச்சு, அதோட வருஷத்துல ஒரு போலீஸ் வரும், அவர் தான் போலீஸ். சீரியல்ல இல்ல இந்த பிடிக்கிறாரு, அவர் தான் பிடிக்கிறாரு அவரு. சோ அந்த மாதிரி தான் மாஸ்க் போடல, தொப்பி போடல. அதனால என்ன பண்றது, வேற கேரக்டர் நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, ஏன்னா எனக்கு நிறைய ரூல்ஸ் அந்த மாதிரி தான் வந்துச்சு. உங்களை நான் வந்து நீங்க சும்மா வந்து ஒரு வீடியோ ஒன்று ஷார்ட்டா போட்டிருந்தீங்க நடிச்சு, அதில் பார்த்தா வந்து ஆக்சுவலி உங்களுக்கு வந்துட்டு போலீஸ் ரோல் உங்களால கேப்பபிள் பண்ண முடியும்னு சொல்லி நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க அதுல ஒரு ஹியூமரா ஒரு வீடியோ, நம்ம வைன் வீடியோன்னு சொல்லி ஒன்று செய்வேன், நீங்க ஆமா. சோ அது பார்த்து உங்க ரொம்ப ஹியூமர் உங்களுக்கு ஆக்சுவலி வருது, அதனால உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் டார்க் காமெடி கேரக்டர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சோ நான் பண்றதே தான் திரும்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆக்சுவலி உண்மைதான். ஆனா உங்க ஃபேஸ் கட் உண்மையாவே டார்க் ஹியூமரா டார்க் காமெடியா என்ன சொல்லுவாங்களா, இப்ப டார்க் ஹியூமர். சோ அதுக்கு வந்து உண்மையா செட் ஆகும். லைக் அந்த ஸ்டெக்னா இருக்கு. சோ நீங்க அந்த டயலாக் சிரிக்காம சொன்னீங்கன்னா மத்தவங்க சிரிப்பாங்கன்ற மாதிரி தான். ஆமா. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இதுலயும் நான் பண்ணியிருக்கேன். பிரைவேட் ஐஸ்ன்னு சொல்லி ஒரு படம் நான் பண்ணேன், ஆனா இன்னும் ரிலீஸ் ஆகல. ஸோ அது ஒரு கேரக்டர் சொல்லலாம், போதையா போஸ்டர். ஆமா, அது ஒரு கேரக்டர், அது ஒரு டார்க் காமெடி கேரக்டர் தான். அப்புறம் இது நடிச்சிருந்தேன் ஹீரோ ஃப்ரெண்ட்லயும் ஒரு போர்ஷன் வந்து அதுல என்டகனிஸ்ட் நான் தான். சோ அதுல ஒரு போர்ஷன் வந்து டார்க் காமெடி இன்வால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த சிச்சுவேஷன் காமெடியா இருக்கும். டார்க் காமெடியோட மேட்ரே அதுதானே. அந்த கேரக்டர் வந்து காமெடி பண்ண மாட்டாங்க, ஆனா சிச்சுவேஷன் காமெடியா இருக்கும்ல. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. சோ அதுதான் இப்ப அதோட எண்ட் ஆஃப் த ரூட் எங்கன்னு பாத்துட்டீங்கன்னா, நான் பண்ணதே தான் ஆக்சுவலி திரும்ப எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன உங்களோட அடுத்த இந்த ப்ராஜெக்ட் ரெட்டை சக்கரம் அதோட ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு நான் நினைக்கிறேன் அதோட லிரிக்கல் வீடியோ. ஆமா, ரெட்டை சக்கரம் வந்துட்டு நான் ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சிருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். என்னோட ஃப்ரெண்டு, அவர் டைரக்டர் பேர் வந்துட்டு டேவிட் பிர்லா. ஸோ இதை இனிஷியேட் பண்ணி விட்டது நான் தான். ஸோ நாங்கெல்லாம் வந்து ஒரு டீம், நாங்கள் ஒரு 5-6 டைரக்டர்ஸ் இருக்கோம் ஒரே டீம்ல. காக்கா பாய்ஸ் மாதிரி. ஆமா. ஸோ அது வந்து எப்படின்னா 5 பேர் எங்களுக்கு பயமே அந்த மாதிரி தான், லிட்டரலி அது நாங்களே அதை தான் வடிச்சுக்குவோம். அண்ட் எல்லாமே அவங்களோட வேலையில வந்துட்டு வெரி எக்ஸலா இருக்கிறவங்க. ஸோ அப்போ அவர் ஒரு டைரக்ட் பண்றாருன்னா அதுல வந்து நான் நடிப்பேன், இல்லை கேமரா பின்னாடி இருப்பேன். ஸோ அது வந்து நாங்கள் ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ இதுல வந்துட்டு இவர் எடிட்டரா வராரு, இதுல வந்து இவர் டிபியா வராரு சொல்லி அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமா ஒரு நாள் வந்துட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீங்க யாராச்சும் பண்றீங்களான்னு சொல்லி இது பண்ணும்போது டேவிட் பிர்லா வந்துட்டு இது வந்து என் ஸ்டைல் ஆஃப் ப்ராஜெக்ட் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி இனிஷியேட் பண்ணி அவர் வந்தது. அது வந்து ஆக்சுவலி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூவி தான். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, மலேசியாவோட ஃப்ளேவர் வச்சு உண்மையாவே ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் மூவி எடுக்க முடியுமா, இந்த ஊர்ல வர மாஸ் படம் அந்த மாதிரியான ஒரு மேட்ரு மலேசியால செய்ய முடியுமான்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அது நம்ம செஞ்சா எப்படி இருக்கும், நம்மளோட ஐடியாலஜி இந்த மாதிரியான படங்கள்லாம் செய்யணும்னு இருக்கு. ஸோ நம்ம சரி நம்ம ஆடியன்ஸை டார்கெட் பண்ற மாதிரி ஒரு படம் நம்ம செய்யறோம், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம செய்வோம் அப்படின்னு நினைச்சு செய்யறது வந்துட்டு நாங்கள் ரெட்டை சக்கரம் வச்சு தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. பட் அது ஒரு மியூசிக் வீடியோவா இல்லை அது ஆக்சுவலி ஒரு பைலட் ஃபிலிம். ஓகே. ஸோ அது வந்து ஒரு ரெம்பேட் பையனோட காதல் கதை இப்போ நாங்கள் எடுத்தது. ஓகே. மலேசியால நிறைய முக்காசி தமிழ் பையனுங்க வந்துட்டு பைக்கர்ஸ் தான், பைக் லவர்ஸ் முக்காசி பேரு. ஸோ அதுலயும் ரெம்பேட் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா. அண்ட் ரெம்பேட் வந்து ஒன் ஆஃப் மலேசியனோட ஒரு பாப் கல்ச்சர் அந்த மாதிரியான அது நம்ம நாட்டோட ஒரு விஷயம், கண்டிப்பா ஒரு விஷயம். ஸோ அவனுக்கு இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரி தான் நாங்கள் எடுத்திருக்கோம். பட் இதோட அல்டிமேட் வந்து அந்த படம் செய்யறது தான். பட் படத்துல வந்துட்டு மலேசியனோட சொசைட்டி பத்தி பேச போற மேட்டர் நிறைய இருக்கு. இது வந்து அதோட சின்ன ஒரு இதுல வந்துட்டு அதுல இருக்கிற ஒரே ஒரு லவ் போர்ஷன் சாப்டர் மட்டும் நாங்க ஷூட் பண்ணிருக்கோம். பட் அந்த படத்துல இருக்கிறது வந்துட்டு ஒரு மலேசியன் சொசைட்டி ஹார்ட் ஹிட்டிங் பண்ற மாதிரியான ஒரு மேட்டர் தான் வந்துட்டு அதுல பண்ணிருக்கோம். ஒரு இதுக்கப்புறம் அது ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கீங்களா? இது வந்து எப்படின்னா, இந்த ரெட்டை சக்கரம் நல்லா போனாதான் அதுக்கு ஒரு வழி பிறக்கும்ன்ற மாதிரி இருக்கு. பிறந்த குழந்தையே அதுதான்ற மாதிரி. பிறந்த குழந்தையே அதுதான். ஆல் தி பெஸ்ட். என்ன எப்ப இந்த அந்த ரெட்டை சக்கரத்தோட இது வெளியாக்குறீங்க? ஆக்சுவலி அது வந்துட்டு படம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு, எனி டைம் ரிலீஸ் பண்ணலாம். நான் வந்து ப்ரொடியூசர் நான் என்ன சொன்னேன்னா, நான் எல்லாமே நிறைய வெளியாகுது மலேசியாவில்,
ஓவர் ஷேடோ பண்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. பட் அட்லீஸ்ட் நம்மளுக்கு 1 மந்த்லேருந்து 1.5 மந்த் இல்லை 2 மந்த்ஸ் நம்ம வந்துட்டு ப்ரோமோ பண்ணி லிட்ரலா அது ஒரு 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 ஆளுங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் இது வந்துட்டு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வெளியாக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுல வந்து என்னென்ன அவதாரங்கள் நீங்க எடுத்திருக்கீங்க? ப்ரொடியூசர், ஆக்டர்? இல்ல அதுல நான் வந்துட்டு ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் தான். என்ன நானே கட்டுப்படுத்திக்கிட்டேன்ற மாதிரி. ஆமா, ஏன்னா டைரக்டருக்கு விட்டுட்டேன்ல. ஓகே, டைரக்டருக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன். இருந்தாலும் நான் ஒரு கருத்தை கல்லு என்ன எப்படியாவது சிலையாக்கி இருக்கேன். நான் வந்துட்டு அவரு ரொம்ப டார்ச்சர் பண்ணேன் தான் ப்ரொடியூசராகவே. ஏன்னா அவர் வந்து மீட்டர் அப்பப்ப தாண்டி கொஞ்சம் போவாரு. கமர்ஷியலுக்கு வாங்க, நம்மளோட ஆரம்பத்து ஐடியாவே அதுதான். நானும் ரொம்ப நாளா எனக்கும் அந்த மாதிரி ஒரு லைக் எனக்கு கமர்ஷியல் படம் ரொம்ப பிடிக்கும். நானும் ஒரு விஜய் ஃபேன். எனக்கு லைக் விஜய், அதுக்கு முன்னுக்கு ரஜினி இல்ல இந்த மாதிரி கமர்ஷியல் படம் பார்த்து வளர்ந்தது தான். ஸோ எனக்கு அந்த என்டர்டைன்மெண்ட் படங்கள் ரொம்ப பார்க்க பிடிக்கும். படத்துக்கு தேட்டருக்கு போயிட்டு ஒரு 2-2.5 மணி நேரம் மறந்து லாஜிக்லாம் யோசிக்காம அடிச்சமா வில்ல செத்தானான் இருக்க மாதிரி ஒரு படம் பார்க்க தான் பிடிக்கும். ஏன்னா அதுல வந்து மலேசியாவில் கொஞ்சம் அது கஷ்டம் தான். ஐ மீன் என்டர்டைன்மெண்ட் படம்னு வருது, பட் அது என்டர்டைன்மெண்ட் இல்லை. அது போனா கண்ணுல ரத்தம் வரும். நாங்க வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி இதுல வந்துட்டு ஒரு சண்டை போர்ஷன் ஒன்று ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ சண்டை போர்ஷன் ஷூட் பண்ணும் போது லிட்டரலாவே நாங்கள் அந்த மாதிரி தான் எய்ம் பண்ணோம். ஓகே, மலேசியாவில் இப்போ ஊர்ல நடக்கிற மாதிரியான ஒரு சண்டை நடக்குதுன்னா எந்த இடத்துல நடக்கும்? ஸோ ஓகே, ஒரு துப்பிஜலான்ல உள்ள கடையில தான் நடக்கும், கடைக்கு பின்னாலன்னு. ஸோ அந்த கடையில் நடக்கிற சண்டை வந்து எப்படி இருக்கும்? அண்ட் அதுவும் வந்துட்டு நம்ம அந்த படத்துல இருக்கிற அந்த சினிமேட்டிக் லிபர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம செய்யறோம், இந்த மசாலான்ற விஷயத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம்ன்ற விஷயத்த நம்ம கன்வீன்சிங் எப்படி காட்ட போறோம்? அது கன்வீன்ஸ் ஆகுதா? அதான் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றேன். அது கன்வீன்ஸ் ஆகுதா அப்படின்ற ஒரு விஷயம். நான் மேஜிக் உடைக்கணும். நான் போயிட்டு இப்போ நார்மல் கடையில போய் கேட்டேன்னா அவங்க வந்துட்டு நம்மள உடைச்சிருவாங்க. நம்மள வந்துட்டு என்ன பண்ண சொல்ற, நீயே எடுத்துருவா அப்படின்னு. இல்ல எனக்கு பிசினஸ் ஆகும் இருக்கு, இந்த டைம் தான் வாங்க. ஸோ இது நாங்களே ரோட் சைட்ல ஒரு செட்டப் போட்டு தென் அதை நாங்க உடைச்சோம். நான் தான் அதை உடைக்கிறேன்னு. ஓகே, நைஸ் ரியலி நல்ல கான்வர்சேஷன். லைக் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா வரவங்க தான் கேட்கணும். நீங்க எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களோ? இல்ல நான் ஏன் எல்லாரும் பேச போறேன் அப்படின்னு. நல்லா இருந்துச்சு. ஆமா, இந்த வீடியோ நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. பார்க்கலன்னா தான் நல்லா இருக்காது. என்னன்னா இந்த கான்வர்சேஷன் எப்பவுமே ஏதாவது ஒரு மாமா கடையில நம்ம உட்கார்ந்து பேச போற ஒரு கான்வர்சேஷன். ஆமா, நம்ம வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு மாமா கடையில வந்து இவள வந்து டீசென்ட்டா பேசிருக்க மாட்டோம். மானே தேனே நிறைய வார்த்தைகள் வந்திருக்கும். அவன் தெரியுமா ப்ரோ, அவன்லாம் ஆடுவானா அப்படின்னு இருப்பீங்க. அந்த மாதிரி ஆளுங்க பின்னாடி பேசுறது தப்பு, மன்னிச்சுங்க. நான் காந்தி சார் தப்பா பேசிட்டேன்னு. மனிதகுல மாணிக்க கடைசியா என்ன கேட்கணும்னு நினைச்சுன்னா, இந்த 11 வருஷம் ஜேர்னி நீங்கள இந்த இதுல கத்துக்கிட்ட ஒரு இவ்வளவு நாள் நிறைய கத்துருப்பீங்க, பட் இதை தாண்டா நான் அல்டிமேட்டா கத்துக்கிட்டேன் அப்படின்னு அவ்வளவுதான் சக்குன்னு சொல்லிட்டாங்க. சக்குன்னு முன்னே இருந்திருக்கு போல இருக்கு. ரொம்ப நாளா இங்கதான் வச்சிருக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்ல அப்படிதானே ஓடிட்டு இருக்கு. அல்ல எந்திரிச்சோடனே நோ மேட்டர் வாட் லைஃப் கோஸ் ஆன் அப்படின்னு. அதான் இருந்தாலும் நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும், பாத்துக்கலாம் பண்ணிதான் ஆகணும். இந்த மாதிரி கட்டலாம் வீரர்கள் சொல்றது ஒரே என்னதானே, அதுதான் சொல்லிட்டு பாத்துக்கலாம். இல்லன்னா அடுத்து இன்னொரு வேலை இல்லன்னா அப்படியே போயிட்டே இருப்பேன். ஓகே அண்ட் யா தேங்க்யூ சோ மச் திலீப். எங்க ஸ்டுடியோக்கு வந்து எங்களுக்கு இவ்வளவு நேரம் வெளியே நிறைய ஃபேமஸான ஆளுங்க இருக்கும் போதும் என்னையும் மதிச்சு கூப்பிட்டதுக்கு ஆக்சுவலி நானும் அதே தான் சொன்னேன். என்னது வெளியே இவ்வளவு ஃபேமஸ் ஆனவர் நம்ம ஷோக்கு எப்படி வர போறாரு அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ஆனா நீங்க போனீங்கன்னா நாங்க இன்னும் கொஞ்சம் கீழே போவோன்ற மாதிரி நீங்க பண்ணதே போன்ற மாதிரி. ஸோ இவ்வளவு நேரம் இந்த எபிசோட பாத்தீங்கன்னா மறக்காம தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா பாக்குற சில வீடியோல 8000 வியூலாம் இருக்கு, ஆனா அதுலயே 1% கூட சப்ஸ்கிரைபர் இல்லை. 800 பேர் கூட வர மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு என்னது நிறைய இது பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அவரை கூப்பிடுங்க. யாரை கூப்பிடுங்க? அவரையா? ஹெல்மெட் அண்ணா வந்து அடிச்சிட்டாங்க. இல்ல அதான் தெரியும் கூப்பிடுறதுக்காக. இல்ல உண்மையில நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, இதுக்கு முன்னுக்கு உங்களோட நிறைய பாட்காஸ்ட் பார்க்கும்போது நிறைய பேர் இது இன்னும் முன்னுக்கு ஸ்கிரீனுக்கு வராதவங்க, இன்னும் நிறைய தெரிய வராதவங்க எல்லாம் கூப்பிட்டு பண்றது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மனசு வேணும். அது மனசு வேணும், ஒரு கேமரா வேணும்ன்ற மாதிரி நல்ல மனசுல என்னையும் ஒரு பங்குல இல்ல அதுதான். அதுவும் ஒன் ஆஃப் த லைக் எங்களோட நோக்கம் என்னன்னா, ஃபேமஸ் ஆனவங்களை பேட்டிக்கான நிறைய பேர் இருக்காங்க, பேய் கதையை பேசி இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த ஆவாதவங்களை பேச யார் இருக்கா? இவர் இல்ல, நடுநடுல ஃபேமஸ் ஆனவங்க வராங்க, நடுநடுல ஃபேமஸ் இல்லாத நாங்களும் ஃபேமஸ் ஆயிடும்ல. சோ அதனாலதான் மேக்கிங் த ரைட் பீப்புள் ஃபேமஸ்ன்ற மாதிரி தான் எங்களோட நோக்கம்.
ஸோ யா அடுத்த வாரம் திரும்பி இன்னொரு எபிசோட்ல திரும்பி சந்திப்போம். தேங்க்யூ திலீப். பாய். தேங்க்யூ ஸோ மச்.